இன்னைக்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக பிரெட் வச்சு பக்கோடா தாங்க செய்ய போறோம். ஒரு மிக்சிங் பவுல்ல 4 to 5 பீஸ் ஆஃப் பிரெட் எடுத்திருக்கேன். இந்த பிரெட் எல்லாத்தையும் சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்ப இதுல ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி இதுல சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயத்தையும் பிரெட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு பல் பூண்டு சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீல வாக்குல கட் பண்ண ஒரு கேரட் இதுல சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதுல ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கிரிப்னஸ்க்காக லைட்டா ஆட் பண்ணி இருக்கேன். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்ப எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பாருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்பப்ப 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சு. எடுத்துக்கலாம். இப்ப பிரெட் பக்கோடா அருமையா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.